வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ எமர்ஜென்சி லைட் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எமர்ஜென்சி லைட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே வீட்டில் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சி லைட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தேவை வந்து எல்இடி லைட்டு. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு இது வந்து 10 ரூபா, 2 இது சேர்த்து இது 20 ரூபா. இது வந்து ரொம்ப பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக கிடைக்கும். இது 9 வோல்ட் பேட்டரியை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து 12 வோல்ட் வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும், நல்லாவே பிரைட்னஸ் கிடைக்கும். 9 வோல்ட்டுக்கே பாருங்கள் எவ்வளவு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் எல்இடி வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மளுக்கு அந்த வெளிச்சத்துக்கு வந்து இது கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக இது 2 இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படின்னா தான் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 வோல்ட் பேட்டரிக்கு கனெக்டரை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வந்து எடுத்துக்கிறேன். இது இருந்தாலே போதும், நல்லாவே நம்ம பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து லைட் வந்து இது பழைய லைட்டு. இது வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழுக்காக இருக்கும். அங்கே பழைய இரும்பு கடைக்கு வந்தனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கவுலதானா அவங்களே தட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உள்ளக்கவுல எலக்ட்ரானிக்ஸ்லாம் இல்லை, நான் இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் பழைய இரும்பு கடையில் இந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள லைட்டு எதுவும் ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் எதுவும் வச்சுருந்தாங்க வீட்டில், அப்படி ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபியூஸாக இல்லை இல்லைன்னா இதில் நான் செஞ்சு காமிச்சிருவேன். இது நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி லைட்டில் செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நல்லா பிரைட்னஸ் வந்து ஹெவியாக கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இதில் வந்து எல்இடி லைட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து இதை வந்து அந்த சைஸுக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து அந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, வயரை வந்து அங்கே பின்னாடி கூடி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வயரை மட்டும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளஸ் வயரை வந்து அந்த ரெட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வயரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு வயரை வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த எல்இடியில் ஏதாவது ஒரு 2 வயரில் கனெக்ட் பண்ணாலே போதும், லைட் வந்து எரியும். தொடர் கனெக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட் ஆகிக்கிறோம். எல்இடி லைட்டுனால உங்களுக்கு ரொம்ப வெயிட் இருக்காது. ஸோ அதனால் டேப் யூஸ் பண்ணியே நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விழுகாது. அந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி வச்சு அந்த வயர் கனெக்ஷன்ஸை வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டேப் வந்து யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த மேலே வந்து டபுள் சைட் டேப் வந்து அதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பேட்டரியை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டும் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிருச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு அந்த 2 வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 வயரை வந்து பக்கத்தில் அந்த சுவிட்ச் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு வழியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே கூடி எடுத்துக்கலாம். நான் இப்போ சைடாப்பில் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இங்கே தான் நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து அப்படி இல்லை அப்படின்னா மேலே இங்கேனாக்குள்ளே உடச்சி விட்டுட்டு மேலே வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுனாலும் பெஸ்ட்டு தான். நான் அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷனுக்கு வந்து இது சால்ட்ரிங்னா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் அந்த இதில் வந்து இந்த மாதிரி வச்சு முறுக்கி விட்டுக்கோங்க, அதுவே போதுமானது தான். இந்த மாதிரி வச்சு நான் முறுக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டாச்சு. அதே மாதிரியே 2 சுவிட்சுக்கு வந்து 2 கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொடுத்த பிறகு க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து அந்த சுவிட்சை வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டிடுறேன். இது நம்ம செஞ்ச க்ளூ கன் தான். இது பார்க்கல அப்படின்னா வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒட்டிடுங்க, நல்லா இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம மேலே உள்ள பாட்டை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி லைட் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. சூப்பரான எமர்ஜென்சி லைட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும். நைட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ப்ளஸ் இது தான். அதுக்கடுத்து இந்த ஹோல்டர் வந்து இது வாங்கினீங்க அப்படின்னா 5 ரூபா சொல்லுவாங்க பழைய இரும்பு கடையில். அவ்வளோதான், ஒரு 30 ரூபா 40 ரூபாலேயே உங்களுக்கு சூப்பரான எமர்ஜென்சி லைட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இதை நைட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் செக் பண்ண போகிறேன் நைட்டு. இப்போ
இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லாவே பிரைட்னஸ் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இது எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவிட்ச் கனெக்ஷன் லைட்டாக லூஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா திடீர்னு படிக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து போட்டு விட்டுட்டு நீங்களாட்ட படிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் நல்லா இது மாதிரி கண்டிப்பாக பண்ணி வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பழைய பல்பை வந்து கீழே போட்டுறாதீங்க. கீழே போடாமல் இந்த மாதிரி வந்து நியூவாக நீங்களே கிரியேட் பண்ணிடலாம், நல்லாவே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்பவே பிரைட்னஸ் இருக்குது, சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.